இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 10:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செயல்கள் யாவும் சுமூகமாகவும் முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகளை சரியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தேவையான நிதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. வருமானத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்க கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். என்று அவசரமான வேலைகளை நீங்க புரிந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உறவினர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தொழில் நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்தில் வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே நடைபெறும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறலாம். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் களத்துல வெற்றியையும் காணலாம். நிதி சார்ந்த முயற்சிகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களினால மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல சுமூகமான தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். மனை சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். போட்டிகள்ல நல்ல வெற்றியையும் காணலாம். சமூக கடமைகள்ல சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று கடன் சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, மாற்றங்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட கால திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. செயல்திறன்ல பெருமையும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலக வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்கின்ற உறவினர்களை நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மாலையில நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் பற்றிய கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடன்பிறப்புகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள்ல சற்று நிதானத்துடன் பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலைகள் இப்பொழுது சுலபமாகவும் நடைபெறும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றமும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் முன்கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல தீவிரமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவுகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சின்ன சின்ன சௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடன் பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். சில நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியுடன் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்று ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதையுமே என்று விவேகத்துடன் அணுகுவதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே இப்பொழுது சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தங்களும் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய வீண் விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது தாங்க. இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. என்று வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். தற்பெருமை சார்ந்த எண்ணங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறனுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாகவும் நடைபெறும். விருப்பமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்ல விளைவுகளை காண்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல வேலைகள் இறுக்கமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகளும் இருக்கும். சக
பணியாளர்களிடத்துல இருந்து ஓரளவிற்கு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வலுவான உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஓரளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில்துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுகளும் இருக்கும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான தடையின்றி எதுவும் இருக்காது. அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தனதானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொறாமைப்படுபவர்களுடைய சூழ்ச்சிகளை கண்டறிந்து அதனை தகர்க்கவும் செய்வீங்க. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது பண விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. இன்று உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையும். சகோதரர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். சொத்துக்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்கின்ற முடிவுகள் ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மாலையில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த ரகசியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். புலனாய்வு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய முதலீடுகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய இடங்கள்ல தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் குழப்பமான மனநிலையின் காரணமாக சில கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நீங்க மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்களை கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண்கள்ல வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் சிவப்பது போன்ற பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கண்கள்
கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உரிய மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெற்றிகரமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமைகளும் தீரும். வியாபாரத்துல மூலதனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு வேலைகள்ல எதிர்பாராத தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இதுல அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாம். செலவுகள் கைமீறி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்களும் கூடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அவர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது எதிர்பார்த்தது போலவே நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோக நிமித்தமான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொத்துக்களின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு சில ஆதரவான போக்கும் காணப்படும். சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கி உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொது காரியங்கள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்கள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவுவதில் அமைதியாக இருப்பதும் நல்லது. அறப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்தை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான மாற்றங்களும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல கண்ணும் கருத்துமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற கூடுதலான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் குறையும். இன்று உத்தியோகத்துல உங்களுக்கான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் தொடர்பான சில பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பான உறவு முறையை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தொழில் துறைகள்ல உங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருவது வரட்டும் என்ற சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புரிந்து கொள்ளாமல் சென்று வந்த உறவினர்கள் இப்பொழுது திருந்தி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம்.
வேண்டாம். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மன நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வீட்டுல கலகலப்பான போக்கும் காணப்படும். இன்று சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவுத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபார நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பங்குதாரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகனங்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. கடின முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல நீங்க மும்முரமாகவும் இருப்பீங்க. திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எண்ணிய செயல்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில்துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருளாதார வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய பணிகளுக்கு உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. இதுல நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய மனம் புண்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை தரவும் வேண்டாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசுவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். மற்றவர்களின் மீதான கருத்துக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குணநலன்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். இன்று பணி சுமையினால சற்று சலிப்பும் ஏற்படலாம். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற கருத்துக்களை பேசவும் வேண்டாம், யாரை பற்றியும் பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். விரும்பிய பலன்களை பெறுவதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். பணிகள் சுமாராகவும் இருக்கும். பணியில நல்ல பலன்களை காண்பதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க தங்க செய்யும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். குழந்தைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய வேலை திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில புதிய வாய்ப்புகளை அமைத்தும் கொள்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். வெளிநாட்டில இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வெளியூர் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். தைரியமாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே நட்பான அணுகுமுறையுடன் எடுத்துக்கொள்வதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பணியில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிட்டு கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று இனிமையான அணுகுமுறையின் மூலமாக இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க.
செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண்கள்ல பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலை இடங்கள்ல புதிய நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் எப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களின் பொழுது லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்து சென்று வந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல அனாவசியமாக கோபப்படவும் வேண்டாம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். இன்று ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவுல குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க. இன்று உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல அத்துமீறி தலையிடவும் வேண்டாம். மறதியின் காரணமாக சில பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசனப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று எதிலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையாகவும் இருங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல போராட்டங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல சிந்தித்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலையில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நம்பிக்கைக்கு உரியவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிக்கின்ற ஆற்றல் இருப்பீங்க. நிதிநிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு என்று தனி முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பலன்கள் கலந்தே காணப்படும். வேலை இடத்துல பொறாமைப்படுகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில மந்தத்தன்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான பண பலத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல
இடத்துல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. கடன் கிடைக்கிறதே என்று வாங்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று எதிர்பாராத சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். பழைய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல சாதகமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்குங்க. என்று பக்தியுடனும் காணப்படுவீங்க. இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கடின உழைப்பின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல நிரூபிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இதுல மன நிறைவாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிரடியான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பான உதவிகளும் வந்து சேரும். பதவி உயர்வு பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள அதிகரிப்பும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழிலை விரிவாக்குவதற்கான சில முதலீடுகளை தேடவும் செய்வீங்க. குறை கூறுபவர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல குழப்பத்துடனும் இருப்பீங்க. தவணை பணத்தை சரியாக தந்து முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்தினரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன சவால்களையும் நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் கரையும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களிடத்துல மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன வசதிகளும் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. கால்நடை வளர்ப்புகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மாற்றங்களும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாகன வசதிகளும் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆறுதலுடனும் காணப்படுவீங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை உரிய நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. பணியில கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று ஓரளவிற்கு நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று இனிப்பான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில எதிர்ப்பு உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத்தை பற்றி யாரிடமும் பேசவும் வேண்டாம். வேலை உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் தள்ளி போய் தாங்க முடியும். பணவரவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருக்கு கடன் தொகையை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். நிதி நிலைமையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதும் நல்லது. இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அரசு வேலையில இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். தொழில் துறையில நீங்க நினைத்த முன்னேற்றத்தையும் பெறலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் ஏற்படலாம். கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.